11 காலம் வந்து நாங்க கன்சாலிடேஷன் ஒர்க் வந்து பண்ணி முடிச்சிட்டோம். மீதி 3 காலம் வந்து அப்புறமா பண்றதா சொன்னோம்ல. சோ வந்து நாங்க அப்படியே வந்து மறந்து விட்டுட்டோம். அந்த இடத்துல பிசிசி, ஒரு வரி கல்லு பிளஸ் வந்து கிரேட் பீம் அதுக்கான கான்கிரீட் எல்லாம் வந்து போட்டு முடிச்ச பிறகு நாங்க ஒரு விஷயம் வந்து கவனிச்சோம். என்னன்னா கிரேட் பீமோட கான்கிரீட் போட்டு முடிச்சோன்னே அதுக்கு வந்து கியூரிங் டைம் விடுவோம்ல. தண்ணி வந்து நாங்க டெய்லியும் வந்து அடிக்கும் போது 11 காலம் வந்து பாத்தீங்கன்னா அது சுத்திலும் வந்து சாயில் வந்து இறங்கல. ஆனா இந்த ஃப்ரண்டேஜ் இருக்க 3 காலம் வந்து பாத்தீங்கன்னா டெய்லியும் வந்து தண்ணி அடிக்கும் போது அந்த மண்ணு வந்து சிறுக சிறுக வந்து இறங்குச்சு. நான் அந்த மண்ணு மேல வந்து கால் வைக்கிறேன். என்னோட காலோட அச்சு அந்த மண்ணுல வந்து விழுது. அது மட்டும் இல்ல. என்னால உணரவும் முடிஞ்சது என் கால் வந்து மண்ணு கீழ போகுதுன்னு. முதல் வாட்டி கிரேட் பீமுக்கு கியூரிங் வந்து பண்ணும்போது அந்த விஷயமே எங்களால வந்து கவனிக்கவே முடியல.